கொஞ்சம் சீக்கிரம். கொஞ்சம் நிறுத்துங்க. அமுதா சீக்கிரம் வா. என்னங்க வாங்க காப்பலாம். என்ன அமுதா, இங்கதான் உட்கார வச்சிருக்கேன்னு சொன்ன, ஆளை காணோம். அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன தேடிட்டு அவங்க வெளியில போயிருக்காங்களோ. வாங்கக்கா வெளியில போய் பார்க்கலாம். வாங்க. அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியல. இந்த பக்கம். என்ன அமுதா, எங்கேயுமே காணோம். எங்க போயிருப்பா? அதான்க்கா தெரியல. மிஸ் பண்ணிட்டேனே. ஹலோ, நான் தான் பேசுறேன் நந்தினி. இப்ப நீ எங்க இருக்க சொல்லு. என்ன நந்தினி, என்ன பிடிக்கவா வந்த? பாவம், நீ நல்லா ஏமாந்து போயிருப்பியே. என்ன பிடிக்க வலை விரிச்சிருக்கியா? நீ புத்திசாலினா நான் உன்னை விட அதி புத்திசாலி, அத தெரிஞ்சுக்க. சில்லறை வாங்க போனவ திரும்பி வர லேட் பண்ணும் போதே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஹே, தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப பேத்திக்காத. சீக்கிரமா நான் உன்னை கண்டுபிடிப்பேன் பாரு. என்ன கண்டுபிடிச்சு நீ என்ன செய்ய போற நந்தினி? உன்னோட புத்திசாலித்தனத்தெல்லாம் அகிலாவோட கர்ப்பத்துக்கு காரணமானவ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல காட்டு. அப்போதான் உனக்கு உண்மை தெரியும். நீ சொல்றது உண்மைனா என் முன்னாடி வந்து சொல்லு, அப்ப நான் நம்புறேன். நீ உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறதா இல்ல நந்தினி. முதல்ல நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் நான் ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு தெரியும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நானே உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். அது வரைக்கும் நீ என்ன பார்க்கணும், பிடிக்கணும்னு பகல் கனவு காணாத. ஹே, உன்னை பிடிக்கிறதா என்னோட முதல் வேலை. அதை நான் கண்டிப்பா செய்வேன் பாரு. முதல்ல போய் அந்த ஆதியோட போட்டோ கிடைக்குதான்னு பாரு. அதுக்கப்புறமா என்ன தேடுற வேலையை பாரு. வைக்கட்டா? கையில மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டான். பரவாயில்லக்கா, நெக்ஸ்ட் டைம் அவ வரும்போது பிடிச்சிடலாம். இல்ல அமுதா, இனி அவ வரமாட்டா. உஷாராயிட்டா. எனிவேஸ், நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஆட்டோ. சாரி நந்தினி, நான் யாருன்னு வெளிப்படையா சொல்லிக்கிட்டு உன்கிட்ட என்னால பேச முடியல. அதான் இப்படி போன்ல பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா அகிலா விஸ்வாவோட சேர்ந்து வாழணும். அதுக்காக தான். உன்னோட பெருந்தன்மை எனக்கு தெரியும் நந்தினி. அதான் உண்மை தெரிஞ்சா நீயே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பேங்கிற நம்பிக்கையில நான் இப்படி கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு நந்தினி. அகிலா சொத்துக்களை இழந்து தனி மரமா நிக்கிறா. உனக்கு துணையா விஸ்வா உன் வாழ்க்கையில சேரணும். அதனாலதான் என் வீடு தேடி வந்த உன்னை பார்க்காம இப்படி நாடகம் ஆடுற. ஆனா நீ எவனோ ஆதின்னு ஒருத்தன் உன் கர்ப்பத்துக்கு காரணம்னு நந்தினி கிட்ட பொய் கதை சொல்லிருக்க. அது ஏன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த பொய் கதையை உடைச்சு சீக்கிரமே உன்னை விஸ்வா கூட சேர்த்து வைப்பேன் பாரு. சார், அனு, இந்த பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணணும் இல்லையா? அது இன்னும் எஸ்டிமேட்டே கைக்கு வரல. எப்படி இன்னும் 2 நாள்ல சப்மிட் பண்ணணும்? என்ன வேலை பாக்குறீங்க? யார் பண்றாங்க அது? சார், பஞ்சாபகேசன் சார் தான் சார் பண்றாரு. பஞ்சாபகேசன் சார்னா முடிச்சிருப்பாரு. இன்னும் என்னாச்சு அவருக்கு? நான் வரேன், இருங்க, நான் வரேன். நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார் சாரி சார், கொஞ்சம் ஃபேமிலி டென்ஷன் அதான். யாருக்கு சார் இல்லை ஃபேமிலி டென்ஷன்? எல்லாருக்கும் தான் இருக்கு. அதே நினச்சிட்டு இருந்தா முடியுமா? சரி, அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் போட்டச்சா? அது எஸ்டிமேட் போட்டதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ணணும், அப்புறம் அவர் அப்ரூவல் வாங்கணும், நாளான்னைக்கு சப்மிட் பண்ணணும். மன்னிச்சுங்க சார், இன்னும் 1/2 ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். எல்லாத்துக்கும் நீங்கள் எக்ஸ்கியூஸ் தான் சொல்கிறீங்களே தவிர அந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா? அட்லீஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன் சார். 95% ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இந்த தரகருக்கு நேரங்காலமே தெரியாது, முக்கியமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணுவார். சாரி சார். சார் இன்னும் 1/2 மணி நேரத்தில் உங்கள் டேபிளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் சார். உங்களுக்கு இருக்கிற பர்சனல் டென்ஷனில் ஒர்க் விட்டுறாதீங்க சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்டிமேட், ப்ளீஸ். சாரி சார், அந்த தரகர் தான் மாப்பிள்ளை விஷயமா பேசணும்னு சொன்னார். சரி, அது என்ன மாப்பிள்ளை விஷயம்? அதான் பொண்ணுக்கு அலைன்ஸ் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. எங்க சார் அமைஞ்சதும் போயிடுச்சு சார். போன வாரம் கூட புரோக்கர் ஃபோட்டோ கொடுத்துருக்காரு சார். ஒரு 3 ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு பாருங்க சார். நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன்? ஒருத்தர் லண்டன் மாப்பிள்ளை சார், பேரு அஸ்வின். அவர் ஆதிகேசன், துபாய் மாப்பிள்ளை சார். 3வது ஃபோட்டோவில் இருக்கிறவர் முருகேசன், அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. 3 பேருமே நல்லா தான் இருக்காங்க. யாரை சூஸ் பண்ணியிருக்கீங்க? 3மே ரிஜெக்ட் தான் சார். ஏன், என்னாச்சு? வரதட்சணையா? அதெல்லாம் இல்லை சார், நம்மளை விட்டு கண்காணாத தூரத்தில் இருக்காங்க. அவ்வளோ தூரத்தில் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சார். சார், எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? இன்னைக்கு வேர்ல்டு ஸ்ட்ரங் சார். அவன் பொண்ணை சந்திரமண்டலத்தில் கட்டி கொடுத்துட்டு டெய்லி ஸ்கைப்பில் பேசிகிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க சார். என்ன இருந்தாலும் நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குமா சார்? வைக்கோல் கண்ணுக்குட்டியை பார்த்து மாடு ஏமாறலாம், ஆனால் மனுஷன் ஏமாறுவானா சார்? என் பொண்ணு என் கண்ணு கட்டின தூரத்தில் தான் சார் வாழ்க்கப்படணும். அவன் கூப்பிட்டதை நான் ஓடி போய் நிற்கணும் சார். ஒரே ஒரு பொண்ணு இல்லையா, அதான் சார் பயம். ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் ஆசைப்பட்டபடி அமையும். ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி எக்கச்சக்க ஃபோட்டோ இருக்கு சார். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எடைக்கு தான் சார் போடணும். உங்கள் டென்ஷனில் எஸ்டிமேட் எடைக்கு போட்டுறாதீங்க. சீக்கிரமாக ஒர்க் முடிச்சு கொடுங்க. ஓகே சார். அம்சா, அம்சா, இந்த சட்டையில ஒரு பட்டன் பிஞ்சு போச்சு, போட்டுக்க முடியல. அதை தைச்சு வைன்னு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன்? இந்த பட்டன் தைக்கிறது கூட உனக்கு நேரம் கிடைக்கலையா? அப்பா அப்பா சட்டை கொடுங்கப்பா, நான் தைச்சு தரேன். இருக்கட்டும்மா, இந்த சிரமம்லாம் உனக்கு வேண்டாம். உங்க அம்மா வரட்டும், அவளே வந்து தைக்கட்டும். இல்லப்பா, அம்மா காய்கறி வாங்க வெளியே போயிருக்காங்கப்பா. நீங்க கொடுங்க, நான் தைச்சு தரேன். இருங்க. சரி, என்னமோ பண்ணு. அப்பா, அம்மா என்னப்பா சொல்றாங்க? நேத்தியே மகேஷ் கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாங்க. எப்பவுமே அப்படி பேச மாட்டாங்களேப்பா. அவங்க பேசின பேச்சால ரேவதி தான்ப்பா மனசளவுல ரொம்ப காயப்பட்டுட்டா. மகேஷ கூட சமாதானப்படுத்தியாச்சு. ஆனா ரேவதி தான்ப்பா இன்னும் சமாதானமாகவே இல்ல. அவ புள்ளத்தாச்சியா இருக்கா. அவ மனசு சங்கடப்படுற மாதிரி ஏன்பா அம்மா அப்படி பேசினாங்க? ரேவதியை பார்க்கும் போதெல்லாம் என் தாலைய பறிக்க போற குழந்தைய சுமந்துகிட்டு இருக்காளேன்னு பதட்டமா இருக்குங்க. டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 மினிட்ஸில் முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம், இல்லை சாகுறோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும், திருக்குறள் மாதிரி. சொல்கிறோம். என்னப்பா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. அம்மா எதுக்காகப்பா அப்படி பேசினாங்க? சொல்லுங்கப்பா. அது வந்து அவன் மனசுல ஒரு பயம், அதனாலதான் அப்படி பேசிட்டா. பயமா? என்ன பயம்பா? அது வந்து ஏன்பா தயங்குறீங்க? சொல்லுங்கப்பா. அம்மா மனசுல என்ன பயம்? எதுக்காகப்பா பயப்படுறாங்க? சொல்லுங்கப்பா. அது வந்து நம்ம ரேவதி இப்போ கடங்காரியா நிக்கிறல்ல, அதான். அதானப்பா அம்மா மனசுல இருக்கிற பயம்.
இவ பாட்டுக்கு சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு 10 லட்சம் ரூபாய் கடனை ஏற்படுத்திட்டாலே இது எப்படி அடைக்க போறான்னு அம்மாக்கு பயம். இனிமே அத பத்தி அம்மாக்கு எந்த பயமும் வேண்டாம். மகேஷ் வேலை தேடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரம் கிடைச்சிரும். அப்படி கிடைக்கலனா கூட நீங்க பயப்படாதீங்க. இன்னும் ஒரு வாரத்துல நாங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடும். ரேவதி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எதுக்காக வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போகணும்னு சொல்ற? தெரியாத மாதிரி பேசாதீங்கப்பா. அம்மாக்கு இந்த பயம் தானே மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்படா நாங்க காலி பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே நேத்து அந்த பேச்சு பேசினாங்க. இதெல்லாம் எனக்கு புரியாதாப்பா? இது பாரு ரேவதி, கொஞ்சம் பேசாம இரு. அம்மா எது புரியாம பேசிட்டாங்க, அது ஏன் நீ போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்க? இல்லக்கா, அம்மா ஒண்ணும் புரியாம பேசல. எங்களுக்கு புரியணும்னு தான் பேசிருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் எங்களை ஒதுக்கி விட்டுறணும்னு நினைச்சுதான் அப்படி பேசிருக்காங்க. அதனால ஒரு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்க. நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம். என்னம்மா இது? மறுபடியும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? உங்க அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இனிமே அதை பத்தி எதுவும் அவ பேசாம நான் பாத்துக்கிறேன். நீ உன் முடிவை மாத்திக்கமா. அவகிட்ட போய் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டை விட்டு போறதுன்னா போட்டோம். அம்மா, என்னடி நான் இல்லாத நேரமா பார்த்து உங்க அப்பா கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கிறியா? நான் எதுக்கு கதை விடணும்? நீதான் மூளை குழம்பி போய் என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ரேவதி, நீ சும்மா இருக்கா? இவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, பதிலுக்கு நான் பேசக்கூடாதா? முதல்ல இவங்கள வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. ஐயோ என்னடி? நான் எதுக்குடி வாயை மூடணும்? அதான் அன்னைக்கே சொன்னியே இந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு தனி குடுத்தனும் போறேன்னு. அதை தாண்டி இப்ப செய்ய சொல்றேன். அம்சா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? என்ன எதுக்குங்க தடுக்கிறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவ்வளவு இவ வீட்டுக்காரரும் நமக்கு சுமையா இருப்பாங்க? இவங்களுக்குன்னு ஒரு வழியை பார்த்துக்கிட்டு போக மாட்டாங்களா? அம்சா, முதல்ல நீ எதுவும் பேசாம உள்ள போ. நீ இனிமே இது மாதிரிலாம் பேச மாட்டேன், அதுக்கு நான் பொறுப்புன்னு இப்பதான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னடானா திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்க? வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு சொல்லிட்டேன். நல்லா இருக்குப்பா நீங்க சொல்றது. நீங்க தடுத்து வைக்கிறீங்களா? இவங்க எகிரி குதிப்பாங்களாம். என்ன 2 பேரும் பேசி வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்றீங்களா? என்ன பாக்குறீங்க? நீங்க நல்லவரு, அம்மா கெட்டவங்கன்னு எனக்கு நிரூபிக்க பாக்குறீங்களா? உங்க 2 பேரோட நடிப்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. முன்கூட்டியே பேசி வச்சுட்டு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. ஆமாண்டி, நாங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்றோம். அதுக்கு என்ன இப்போ? ஆம்பளை குத்தி காட்டினா சண்டை வரும், பொம்பளை குத்தி காட்டினா ரோஷம் வரும்னு பேசி வச்சுக்கிட்டு தாண்டி நாங்க இப்படி பண்றோம். அது உனக்கு புரிஞ்சிடுச்சுல்ல? நீயும் உன் புருஷனும் இந்த வீட்டை விட்டு போற வழியை பாருங்க. இதுக்கு மேல வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசின பல்ல கட்டிடுவேன், ஜாக்கிரதை. அம்மா, அப்பா, அப்பா, அம்மா கூப்பிடுங்கப்பா. போட்டோம் விடு, போட்டோம். பைத்தியம் மாதிரி கண்டதையும் கண்ணாமண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவளால என் பொண்ணே என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ அப்பா, வாய் சண்டையில பதிலுக்கு பதில் பேசணும்னு நினைச்சுதான் ரேவதி அப்படி பேசிட்டாப்பா. அப்பா, நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கப்பா. ரேவதி, நீ அப்பாவை பாத்துக்கோ, நான் போய் அம்மா கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன்.
சொல்லு அகிலா. விஸ்வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னாச்சு? திடீர்னு ஃபோன் பண்ணி பயமா இருக்கு, டென்ஷனா இருக்குன்னு எனக்கு என்ன புரியும்? விவரமா சொல்லு. இன்னைக்கு மறுபடியும் அந்த மர்ம ஃபோன் வந்துச்சு. அதுல பேசினவ உங்களுக்கும் எனக்கும் உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா விஸ்வா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சிரும்னு சொல்றா விஸ்வா. சரி, நீ பதட்டப்படாத. நீ எங்க இருக்க இப்ப? பக்கத்துல நந்தினி இருக்காளா? இல்ல, யாரும் இல்ல விஸ்வா. நந்தினி அந்த பொண்ணை தேடி போயிருக்காங்க. அந்த பொண்ணை தேடி எங்க போவா? அவளா அவளா இவள்தான் அவளா, எனக்குள் இருக்கும் உயிர்தான் இவளா. கனவில் வந்த தேவதை தானா, கண்கள் கண்ட தாரகை தானா, உயிரில் தீட்டிய ஓவியம் தானா, எந்தன் பாதி நீவள் தானா. அடடா அடடா எனக்கென பிறந்தவளா. விஸ்வா மேலயும் அகிலா மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நந்தினி அக்கா சொன்னாலும் அவங்க கிளம்பி போறப்போ பெரிய ஷாக் கொடுத்துட்டு போயிட்டாங்க விஸ்வா. என்ன? அந்த மர்ம போன்காரிய பிடிக்கிறதுக்கு நான் வலை விரிச்சு வச்சிருக்கேன். அதுல அவ கண்டிப்பா மாட்டுவா. அவளை நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வர, அதுக்குள்ள நீ ஆதியோட போட்டோவை மெயில்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க விஸ்வா. இப்ப நான் அந்த ஆதியோட போட்டோவுக்கு எங்க விஸ்வா போவேன்? விஸ்வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு எல்லா உண்மையும் நந்தினி அக்காவுக்கு தெரியதான் போகுது. நீ பதறாத. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு முதல்ல இவகிட்ட சிக்கறாளான்னு பாப்போம், அதுக்கப்புறம் யோசிப்போம். ஐயோ, அதுக்கெல்லாம் டைம் இல்ல விஸ்வா. நான் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் விஸ்வா. இங்க இருந்து அவமானப்பட்டு போறதை விட இப்பவே கிளம்பிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் போன் பண்ணேன். குட் பை விஸ்வா, குட் பை. ஹலோ, இப்பதானே சொன்னேன் பதட்டப்படாதன்னு. வீட்டை விட்டெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை. அது பிரச்சனையை தான் அதிகம் பண்ணும். இல்ல விஸ்வா, யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நான் வாழ்க்கையை வெறுத்து ஓடி போயிட்டேன்னு நினைச்சுப்பாங்க. அப்படி நந்தினி அக்கா நினைக்கிற மாதிரி நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறேன். ஐயோ, உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீ வீட்டை விட்டு போனீங்கன்னா அவளுக்கு டவுட் தான் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் அந்த போன்ல அந்த பொண்ணு சொன்னது உண்மை ஆயிடாதா? ஐயோ, அதுதானே விஸ்வா உண்மை. அந்த உண்மையை சொல்ல முடியாம தானே நாம இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அத பேசுறதுக்கு இது நேரம் இல்ல அகிலா. ப்ளீஸ் முதல்ல பயப்படாத. உன் பயமே காட்டி கொடுத்துரும் எல்லாத்தையும். என்னால பயப்படாம இருக்க முடியல விஸ்வா. நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது அகிலா. முதல்ல தைரியமா இரு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. நான் ஏதோ ஒரு ஐடியா பண்றேன், புரியுதா? நான் அப்புறம் பேசுறேன். சார், டோரை நாக் பண்ணிட்டு வர மாட்டீங்களா வரும்போது? பேசிக் எட்டிகெட்ஸ் இல்ல? நான் கூப்பிட்டேன் உங்களை. நீங்க போங்க, நான் முக்கியமான கால்ல இருக்கேன். ப்ளீஸ். விஸ்வா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்களே பண்ணிட்டீங்க. சொல்லுங்க விஸ்வா. எங்க இருக்க நந்தினி? நான் ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆட்டோல கூட யாராவது இருக்காங்களா? இல்லையே, நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன். சரி, எதுக்கு அப்படி கேட்டீங்க? ஹலோ விஸ்வா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லு. ஆமா, என் கூட யாராவது வராங்களான்னு கேட்டீங்களே, ஏன் அப்படி கேட்டீங்க? இல்ல கூட யாராவது இருந்தாங்கன்னா அந்த சென்ஸ்ல கேட்கல.
சவுண்ட் இருந்தது ஒரு மாதிரி. ஷேர் ஹோட்டல் எதையா போறியான்னு கேட்டேன். நான் கூட அகிலா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாலோன்னு நினைச்சேன். ஆமா, அகிலா உங்ககிட்ட பேசினாளா? அகிலா எதுக்கு என்கிட்ட பேசணும்? நீ ஃபர்ஸ்ட் எங்க இருக்க, எங்க போயிட்டு வந்துட்டு இருக்க நீ? அதுவா, எனக்கு ஒருத்தி மர்மமா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாளே, அவளை பிடிக்க போயிட்டு வரேன். பிடிச்சே இல்லையா? பிடிச்சிருந்தா நான் மட்டும் உண்டு கட்டி அவ வீட்டுக்கு போவேன். அவளையும் என் கூட இழுத்துட்டுல போயிருப்பேன். அவ அங்கிருந்து தப்பிச்சிட்டா. நான் அவளை பிடிக்க பிளான் பண்ணது அவ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா. அப்படி போனவ வேற இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசி நக்கல் பண்றா. விஸ்வா, அகிலா சொன்னது கட்டுக்காத, அந்த ஆதிங்கிறவனை நேர்ல பாத்திருக்கியா, அட்லீஸ்ட் போட்டோவியாவது பாத்திருக்கியான்னு கிண்டல் பண்றா. நான் ஏற்கனவே அவ இன்னைக்கு முதல் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னப்பவே நான் அகிலா கிட்ட ஆதியோட போட்டோவை பிரிண்ட் எடுத்து வைன்னு சொல்லியிருக்கேன். இந்நேரம் அகிலா அதை எடுத்து வச்சிருப்பா. அதை வாங்கிட்டு அடுத்த தடவை அவ ஃபோன் பண்ணும்போது நேர்ல வர சொல்லி மூஞ்சிலே விட்டு எறிகிறேன். விஸ்வா, அந்த மிரட்டல்காரியை இப்படியே விட்டுறக்கூடாது விஸ்வா. சீக்கிரமே அவளை பிடிச்சே ஆகணும். கம்ப்யூட்டர்ல படம் வரையறவங்கள இதுக்காக அரேஞ்ச் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? பண்றேன் நந்தினி, பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. உங்க மேலயும் அகிலா மேலயும் வீண் பழி சுமத்துறவளை கண்டுபிடிச்சு கண்ணத்திலேயே 4 அரை அரையணுங்க. அப்பதான் இப்படி போய் பேசி குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டா. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆட்டோல அங்க இங்கன்னு போற, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா. சரிங்க.